தர்மபுரி பச்சிளங்குழந்தைகள் பலி, ஹைதராபாத் விமான நிலைய பெயர் மாற்றம் உள்ளிட்ட பிரச்சினைகளை கிளப்பி எதிர்க்கட்சி எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டனர். கருப்பு பண விவகாரம், காப்பீட்டு மசோதா, ஹைதராபாத் விமான நிலைய பெயர் மாற்றம் உள்ளிட்ட விவகாரங்களால் செவ்வாயன்று பார்லிமென்டின் இரு சபைகளிலும் கடும் அமளி நீடித்தது. புதனன்று லோக்சபா கூடியதும் காங்கிரஸ் உறுப்பினர்கள் மல்லிகார்ஜுன கார்கே, வீரப்ப மொய்லி, கமல்நாத் உள்ளிட்டோர் எழுந்து கேள்வி நேரத்தை ஒத்தி வைத்துவிட்டு கருப்பு பணத்தை மீட்பது குறித்து விவாதம் நடத்த வலியுறுத்தினர். கேள்வி நேரத்தை ரத்து செய்ய மறுத்த சபாநாயகர் சுமித்ரா மகாஜன் காங்கிரசின் ஒத்திவைப்பு தீர்மானத்தை நிராகரித்தார். கருப்பு பண விவகாரம் குறித்த விவாதத்தை மிக விரைவில் நடத்துவது குறித்து ஆராய்வதாக சபாநாயகர் சுமித்ரா உறுதியளித்தார். ராஜ்யசபாவில் பேசிய திமுக எம்பி கனிமொழி, தர்மபுரி அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் அலட்சியத்தால் பச்சிளங்குழந்தைகள் இறந்ததாக குற்றம் சாட்டினார். இதற்கு அதிமுக எம்பிக்கள் கடும் ஆட்சேபம் தெரிவித்தனர். சபைக்கு பொய்யான தகவல்களை கனிமொழி அளிப்பதாகவும் கூறி அதிமுக எம்பிக்கள் கோஷமிட்டதால் சபையில் கூச்சல் குழப்பம் நிலவியது. கேள்வி நேரத்தின் போது ஹைதராபாத் விமான நிலைய விவகாரத்தை எழுப்பி காங்கிரஸ் உறுப்பினர்கள் கடும் அமளியில் ஈடுபட்டனர். ஹைதராபாத் ராஜீவ் விமான நிலையத்துக்கு என்.டி. ராமராவ் பெயரை சூட்டும் மத்திய அரசின் முடிவை திரும்பப் பெறக் கோரி தொடர்ந்து காங்கிரசார் சபையின் மையப்பகுதியை முற்றுகையிட்டு கோஷமிட்டனர். இதுபோன்ற அமளியால் அடுத்தடுத்து 3 முறை ராஜ்யசபை ஒத்திவைக்கப்பட்டது.